என் மகள் என்னை போன்றவள் அப்படிங்கறத நிரூபிச்சுட்டு இருக்கா. எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தாண்டா லட்சியம். நாகர்கள் வந்திருக்கோம் திருச்சியில இருந்து. இடையில எந்த ஊர் இருக்குன்னு தெரியல, ஒரே இருக்கு. அப்புறம் நைட் இருட்டா இல்லாம சூரிய பகவான் வந்து காமிச்சிட்டு இருப்பாராமா. ஏமா இதான் டூரா? இது டூர் கிடையாதுமா, இது ஒரு டூ, அவ்வளவுதான். யார பாத்திரம் வந்து பண்றீங்க? ஹர்ஷத் வந்து மச்சான அடிச்சா அவளுக்கு கோவம் பயங்கரமா வரும். சஃபா ஹர்ஷத் பாருமா, அண்ணன் அடிக்கிறான், அக்கா அடிக்கிறான். சாம்பார் ஆப்பு எனக்கு. ரோஜா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. நிறைய கேட்கறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே ஈவெண்ட் போறோம், அதுக்கப்புறம் வீட்டு வேலையை பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கா, நமக்கு ப்ராப்பரா ஏதாவது கண்டென்ட் எடுக்க முடியல. அண்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்த ஒன் டே முதல்வர், ஒரு நாள் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த பேக பாக்கணுவா நீங்க. சோ அதனால நாளைக்கு நாகர்கோவில் ஈவெண்ட். திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு நாள் தான். எல்லாருக்கும் தெரியும் மே மாசம் பிள்ளைங்களை கூட்டு வெளில போவீங்க. நமக்கு அந்த வாய்ப்பு இல்ல. மே மாசம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்கும். நம்ம அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சோ ஒரு நாள் இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு ஈவினிங் நாகர்கோவில்ல ஈவெண்ட். சோ நம்ம வந்து காலைல கன்னியாகுமரி போயிட்டு சும்மா சுத்தி கிட்டி பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு நைட்டு கிளம்பி திரும்ப இங்க வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அம்மாவை, சஃபாவை, ஹர்ஷத்தை 3 பேரையும் கூப்பிட்டு நான் கிளம்புறேன். சோ கண்டிப்பா இந்த vlog வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏதாவது ஸ்பெஷலா பார்த்தேன் அப்படின்னா உங்க கூட அதை ஷேர் பண்றேன். சோ மறக்காம கருப்பு ரோஜாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வாங்க என் கூட சேர்ந்து நாகர்கோவில் போலாம். சஃபா வந்து என்ன பண்றாங்க ரியாக்ஷன். ஹர்ஷத் வந்து மச்சான அடிச்சா அவளுக்கு கோவம் பயங்கரமா வரும். சஃபா ஹர்ஷத் பாருமா, அண்ணன் அடிக்கிறான், அக்கா அடிக்கிறான். சாம்பார் ஆப்பு எனக்கு. இப்ப திரும்பி அடிக்கிறாமா அத்தாவ. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியம்? அசது அம்மா அடிக்க, அங்க பாருமா அடிக்கிறாமா அம்மாடி. சகல என் அடிய பார்த்தது இல்லையா? என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாரு. யாருடா அத்தம்மா அது? ஒன்னுட்டா ஓடி போயிருந்த பக்கம் நாகர்கோவில் போறோம், ப்ரோக்ராம் போறோம். போயிட்டு வரட்டுமா? ஒரு நாள் தான், நாளை இரவு கிளம்பி வந்துருவோம். ஏய் இப்ப நடி ஊருக்கு போறான், சாவச்சிருவேன். அம்மாவோட போறேன். இதே எங்க அம்மா போய் பாக்குறேன். ஏய் போய் காரில் உட்காரு போ. சப்பா காரு போ. ஏ பேக் உங்களுக்கு காட்டிடாத. அம்மா என் தாய். மா எக்ஸ்ட்ரா ஒரே ப்ராடக்ட் வச்சுங்களா? ப்ரோக்ராம் மகேசனை கூப்பிட்டாருனா அந்த நேரத்துல போய் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. எப்படியும் எங்க ப்ரோக்ராம் பார்க்க வர மாட்டீங்களா? எங்க மேல பாஸ்லான வர்றீங்க சொல்லாதீங்க. இப்ப வர்றீங்களா இல்லையா? ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்க. ஒருவேளை கூப்பிட்டு வரமா அண்ணன் உங்களை ப்ரோக்ராம் பார்க்க? நான் பேசி பார்க்க வர மாட்டேங்கிறீங்களே. ஊரே நான் பேச்ச கேட்க ஆசைப்படுது. அதுக்காக வரலமா, உள்ள தடமாறி போயிருமே. எந்த ஊருக்கு எல்லா ஊரும் பார்த்துட்டேன். சரி ஒரே ஒரு படம் மட்டும் எடுத்தீங்க. கொஞ்சம் அந்த பேக் எடுத்து செய்யறேன். ஒண்ணு மட்டும் தரீங்க. ஒண்ணுங்க 2 பேரண்ட வந்து 3 மணிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் நாகர்கோவில். 3 மணிக்கு ரீச் ஆன உடனே என் மகள் என்னை போன்றவள் அப்படிங்கறத நிரூபிச்சுட்டு இருக்கா. எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தாண்டா லட்சியம். என்ன சாப்பிடுறீங்க? ஆமா, கார்ல எப்படி உட்கார்ந்து இருந்தீங்க? தூங்கிட்டீங்க? தூக்கம் வந்துச்சா? சஃபா வந்து ஏறோனே தூங்கிட்டா. ஹர்ஷத் வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் உட்காந்துருது, பாட்டெல்லாம் கேட்டு நான் திட்டினதுக்கு அப்புறம் தூங்கினா. ஏன்னா காலைல கன்னியாகுமரி போகணும்டா, கொஞ்சம் தூங்குடா அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால ஹோட்டல் வந்துட்டோம். எனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பெட் கேட்டிருக்கோம். ஏன்னா எல்லாரும் இதில் படுத்துறாங்க, நான் எக்ஸ்ட்ரா பெட் வாங்கி தான் படுக்கணும். ஸோ அதனால ஏமா இது வந்து உடுப்பின்னு ஒரு ஹோட்டல்மா, அது மாதிரி சும்மா குட்டி. ஸோ அதனால நம்ம தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு கன்னியாகுமரியில சூரியன் அதெல்லாம் பார்க்க முடியாது. சூரியனை போய் வேணா பார்த்துட்டு வரலாம். நம்ம குடும்பம் 4 மணிக்கு எந்திரிக்கிற குடும்பம்லாம் இல்ல, படுக்கிறதே 3 மணி ஆயிடுச்சு மக்களே. ஸோ அதனால காலையில எந்திரிச்சு கன்னியாகுமரியில போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு மீன் சாப்பாடு சாப்பிட்டுருவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். நாகர்கோவில்ல இருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த 2 பேரும் எதுக்கு திருவிழாவில் காணா போன மாதிரி உட்காந்துருக்கீங்க? காலையில டைம் ஒரு காசு இல்லை, கூட்டிட்டு வந்து டூரா கூட்டிட்டு வர
இடையில வருவாங்கல்ல திருடன், அந்த மாதிரி நம்ம நைட்டில் ஊரே தெரியாது. நாகர்கோவில் வந்திருக்கோம் திருச்சியிலேருந்து. இடையில எந்த ஊர் இருக்குன்னு தெரியல, ஒரே இருக்கு. அப்புறம் நைட் இருட்டா இல்லாம சூரிய பகவான் வந்து காமிச்சிட்டு இருப்பாராமா. ஏமா இதான் டூரா? இது டூர் கிடையாதுமா, இது ஒரு டூ, அவ்வளவுதான். யார பாத்திரம் வந்து பண்றீங்க? என்ஜாய் பண்ணீங்களா நைட் வரும்போது? ரோமாயம் நல்லா என்ஜாய் பண்ணா, எனக்கு மட்டும்தான் என்ஜாய். மாத்தா விட்டெல்லாம் உம்முன்னு இருப்பார், உம்மாய் என்ஜாய் பண்றாரு. இது சஃபாக்கு நேற்று தான் அந்த ட்ரெஸ் நாங்க எடுத்தோம். நான் என்னோட அவுட்ஃபிட் காட்டுறேன் மக்களே. நாங்க 2 பேரும் நேற்று போய் ஐஸ்கிரீம் தானே வாங்கி தரேன், அம்மா வாங்கி தரேன். வந்து காலையில எழுந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ் மாத்தியாச்சு. திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் மக்களே. ஒரு ஆணும் சஃபாவும் வந்து ஜாலியாக கிளம்பிட்டோம். ஏமா கிராப் லாலிபாப்பா, இது வெஜிடேரியன் ஹோட்டல் ரீ. ஐயோ என்னிடமடா ஃபிஷ்ஷு. மத்தியானம் வந்து நாகர்கோயில் இருந்திருக்கோம், கன்னியாகுமரி இருந்திருக்கோம். மீன் சாப்பிடாம போக மாட்டோம், அதனால மீன் தான். பட் ஆனால் இந்த பக்கம் வந்து தேங்காய் எண்ணெயில தான் செய்வாங்களாம். அதனால அது மட்டும் கொஞ்சம் எனக்கு எப்படி இறங்கும்னு தெரியல. பிள்ளைங்களுக்கு எப்படி, எங்க அம்மா நல்லா சாப்பிடுவாங்க தேங்காய் எண்ணெய். ஆனால் எங்க அம்மா பிரச்சனை கிடையாது, நான் மட்டும் தான் கொஞ்சம் யோசிக்க என்ன பண்றது தெரியல. சத்தி ஹலோ ஹாய். நீதான் ஏற்கனவே திருவள்ளுவரை பாத்துட்டியே, திரும்ப இந்த முறை உங்களால திருப்பி 2வது முறை போன வாரம் பார்த்தா அப்புறம் இந்த முறை அங்க இருக்காரு, பாத்துட்டு போயிடுறேன் பேசாம. அது இந்த வள்ளுவரை பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம். இதெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் கூட்டம். இது வந்து கொஞ்சம் அந்த பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இந்த அம்மாலாம் என்னைக்கு வள்ளுவரை பார்க்கணும்னு தெரியலையே. விடுஞ்சிருங்க. பாவமா இருக்கேடா, நம்மளால கூட்டிட்டு போக முடியாது உள்ளுக்குள்ள. யாரு இந்த மாசம் டூர் கூட்டி போறேன்னு கேட்க கூடாது. நைட்ல வந்து நைட்ல வள்ளுவரை காட்டுறேன். நீங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஞாபகம் இருக்கு, நடக்க வச்சு கூட்டிட்டு வந்தீங்க. நாங்க அப்ப பஸ்ல வந்தோம். இன்னைக்கு கார்ல கூட்டு வரேன் உங்களை. கண்டிப்பா எல்லாம் முன்னேற்றம் ஆகிட்டே இருக்கு. இந்த மாசம் டூர் முடிஞ்சிருச்சு. ரைட்டு. இவ்வளவு அழகா இருக்கு பாரு. எல்லாரும் பழனி பாத யாத்திரை நடந்து வர்றாங்க. ஐயோ ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வள்ளுவரை வந்து எனக்கு எத்தனை முறை பார்த்தாலும் சார் வந்து எடுக்கலாம் சார், கண்டிப்பா வாங்க சார். வள்ளுவரை எத்தனை முறை பார்த்தாலும் எனக்கு சலிக்கவே சலிக்காது. என்ன அழகு. இந்த போட்ல தான் வந்து நம்ம போறோமான்னு தெரியல, ஆனா எந்த போட்ல போறோம்னு தெரியல. சார் நம்ம எந்த போட்ல போறோம்? 12 பேர் அந்த பக்கம் உட்காந்து போவாங்க. எல்லாம் உட்காந்துட்டாங்க. நாங்கெல்லாம் வடிவேலு மாதிரி சார், வேற குட்டீஸ் எல்லாம் உட்கார வச்சாச்சு. கிளம்பியாச்சு. எல்லாரும் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க கடலோட கடலா போயிடாம எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறணும். பட் மக்களே, இந்த வெயில்ல வர்றவங்க தயவு செஞ்சு கூட தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. உலகுலையா இருக்குப்பா. என்ன வெயில் ரொம்ப கருத்து போயிட்டேன் நான்லாம். கொஞ்சமா கத்து போயிட்டேன் நான்லாம். சரிமா கறிக்கட்டே ஆயிட்டேன். உங்களுக்கு நமக்கு வந்து நாட் அலவுட். இதுக்கப்புறம் வந்து நம்ம செப்பல் இல்லாம தான் போகணும். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெள்ளை கோட்ல நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் தெரியும், சூடு தெரியாது அப்படிங்கிறாங்க. நடந்து பார்ப்போம். ஆமா, ஆனா சைட்ல கால் வச்சீங்க பொழந்து. அம்மா இந்த வெள்ளை கோடு தான், இந்த வெள்ளை கோடு தாண்டி. ஆஹா, விவேகானந்தர் பாறை தானே இது. அருமை அருமை. பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஐயோ என்னது கொதிக்குது. கோட்டை விட்டு வெளில போயிட்டேன். விவேகானந்தர் மண்டபம் தான். இங்க வந்து 3 நாட்கள் விவேகானந்தர் தொடர்ந்து தியானம் பண்ணிருக்கேன். நம்மளும் போய் தியானம் பண்ணிட்டு வரோம். நல்லா என்ஜாய் பண்றீங்களா? எல்லா பக்கமும் தண்ணி இருக்கு. இந்த நகைச்சுவைக்காகவே உன்னை கடல்ல தூக்கி போட்டு வேண்டாம் நானு. இவர்தான் வள்ளுவர். 2 மார்க்குக்காக இவர் குரலை நாங்க படிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். படிச்சதுனாலதானே இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. சே அப்ப நான் நல்லா படிச்சேனாமா? ஆமா, பல நாள நடத்திருக்காங்க. ஏமா நான் தமிழ்ல எத்தனை மார்க்குமா? தமிழ்லதான் 100 மார்க், 98. அம்மா அரசு தமிழ்ல எத்தனை மார்க்குமா? அவன் 0ல ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் கேள்றா, தமிழ்ல நான் எத்தனை மார்க்குன்னு? 98டா. மக்களே, நான் வந்து 10th வரைக்கும் இல்ல 12th வரைக்குமே தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட். 10th வரைக்கும் தமிழ்ல 98 எடுத்துட்டு இருந்தேன். ஆனா மேக்ஸ் இங்கிலீஷ் எல்லாத்துலயுமே 30 35 தான். இதான் வந்து என்ட்ரன்ஸ். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். யாரு சொன்னது? இன்னும் குரங்காதான் மனுஷன் இருக்கான். மட்டட்டாளா?
சிஸ்டர் வெறுப்பா இருக்குமா இல்லையா? முடியல, அவனாவது குழந்தை. போற வழி புரிந்து செல்லவும் போட்டிருக்காங்க. மேல வந்தீங்கன்னா வள்ளுவருடைய கை கால் தான் தெரியுது, முகம் தெரியல. அதுக்கான கரெக்டான டைம் மார்னிங் ஈவினிங். மத்தியானம் வந்தீங்கன்னா இப்ப என்ன பாத்தீங்கல்ல அப்படி ஆயிருது. அது பிள்ளை குட்டிகளோட வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த அட்வைஸ், சாயந்தரம் வாங்க. ரெஸ்ட் ரூம் இருக்கு, நல்லா இருக்கு. ஆண்கள் தனியா பெண்கள் தனியா, நீட்டா இருக்கு, எந்த குறையும் இல்லை. சாயந்தரம் தான் டைம் இருக்காது. ஆமா, அப்ப இன்னும் கிரௌடா இருக்கும். இப்போ இந்த வள்ளுவர் நான் இங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வள்ளுவர் இடத்துக்கு வந்து நம்ம ஒண்ணுமே வாங்காம போக கூடாது. 820 இது வந்து 550. பட் நான் வந்து இது எடுத்துருக்கேன், ஏன்னா இதுதான் வந்து இந்த AIE எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால அவர் ஞாபகமா இது இருக்கட்டும். எல்லாமே யூனோ கார்ட்ஸ், கேம்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இது வந்து உள்ள விட்டு அடிக்கிறதா? ஆமா ஆமா. இது செக் பண்ணிரோமா? ஒண்ணே ஒண்ணு மட்டும். ஏன்னா ஒரு நாள் இப்படி வாங்கி ஊருக்கு கொண்டு போனா என்னன்னே தெரியாம என்னடா வாங்கி தர முடியும் தம்பி? அதான் இது எது வீடியோ கேம்? வீடியோ கேம் எது அது வீடியோ கேம் தான். இல்ல வெஜ் சாப்பாடு தான் அங்க எல்லாரும். இன்னைக்கு சப்பா கடைசி வரைக்கும் தயிர் சாதத்தை தொடவே இல்லை. காலிஃபிளவரோட மா போதுமா? இனிமே வள்ளுவரை பாக்குறேன், விவேகானந்தரை பாக்குறேன்னு கிளம்பி வருவீங்க. என்னால முடியல. என்ன பெரிய சிறப்புனா இது ஸ்பான்சர் தான். இதை ஒரு கண்டென்ட் ஆக்கி போட்டு சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அட விளங்காத என்ன சாப்பிடு, சாப்பிடுறேன், சாப்பிட்டு தொலைறேன். நீங்க அபுதாபி அவங்க தான் அழகா இருக்கேன்னு சொன்னாங்க. என்ன யாருன்னு கேட்டாங்கன்னு என்னன்னு தெரிஞ்சா என்ன அவங்க இவ்வளவு நேரம் உன்னை விட்டு பார்த்து இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அரசங்க சாப்பிட முடிக்கும் போது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ஒரு பிலிப்பைன்ஸ் தான். வந்து இந்தியன் கல்யாணம் பண்ணிருக்காங்களாம். புரியுதா? இந்த கொலாபரேஷன் எப்படின்னு சாப்பிட வந்தோம். ஈரோடு மகேஷ் அவர்களோடு பயணிச்சோம் அப்படின்னா நம்ம வெஜ்ஜோட பயணிக்கணும். நாகர்கோவில்ல வந்து மீன் சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன். நானே கருவாடானதுனால மீன் மேல வெறுத்துட்டேன். திருவள்ளுவரை பார்த்துட்டு இறங்கும் போது நான் கருவாடாயிட்டேன். அதனால வெஜ் தான், பியூர் வெஜ். முடிஞ்சா நைட்ல ஏதாவது ட்ரை பண்ணுவோம். யாராவது 10 ரூபா இருந்தா சொல்லுங்க, சபாவை தர்றேன். 10 லட்சம் கொடுத்தா கூட நான் யாரும் தர மாட்டேன். ஏன்னா அவனால எந்த பிரச்சனையும் இல்லை. சபா பாய் பாய் சொல்லு. இவருக்கு காலையில பேசாம இருந்தவன் இப்ப வரைக்கும் பேசாம தான் இருக்கான். இது நேற்று ராத்திரி பேச ஆரம்பிச்சதுங்க, இன்னைக்கு பேசாம. மாற்றங்கள் வாழ்க்கையினுடைய மாற்ற முடியாத ஒரு நிரந்தர பகுதி. மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், குறைகளை குறைத்துக் கொள்ளுங்கள், சக மனிதனை சக மனிதனாக பாருங்கள். அடுத்தவன் அழுகிற பொழுது அந்த அழுகையினுடைய ஈரம் உங்கள் இதயத்தை நினைக்கட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கை வருகிற தலைமுறை. இந்த காலம் என்றாலும் அந்த காலம் என்றாலும் மனதை பரிசுத்தமாக கண்ணாடி போல தெளிந்த நீரோடை போல வைத்துக் கொள்ளுங்கள். என்றைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். எல்லாம் வல்ல கிருஷ்ணன் கண்ணபிரான் அதற்கு அருள் புரியட்டும். இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 20 நிமிடங்களை கடந்திருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு கூட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியை, அரங்கு நிகழ்ச்சி இல்லாமல் ஃபைனலா நாங்க கன்னியாகுமரி டூரை முடிச்சிட்டோம். அது டூர் மாதிரி இல்ல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன காரணம்னா பயங்கர வெயில்ல போனது ஒண்ணுதான் காரணம். அதனால கன்னியாகுமரி பக்கம் அந்த வள்ளுவர் சிலையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓரளவுக்கு அந்த 3 மணி இல்லைன்னா 10 மணிக்கு முன்னாடி போயிருங்க. ஆனா நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் அப்படி போக முடியாது. அங்க இருக்கிற 10,000 கிரௌட பார்த்தாலும் நமக்கு பதறுது அப்படியே. சோ அதனால பட் ஓகே, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. எனக்கு வள்ளுவரை பாக்குறதுக்கு தகட்டாது, அதனால நான் போய் பாத்துட்டு வந்தேன். சபா பேபி இப்ப எங்க அவங்க கிளம்பிட்டாங்கன்னா அவங்க அரமாயும் கிளம்பிட்டாங்க. மக்களே பாய் சொல்லுங்க, நீங்க வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கம் 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 பேசுங்க. நீங்க வளர்ந்துட்டீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. ஆமா, இந்த மங்கியை காமிச்சிட வேண்டியது. சோ மக்களே பாய். நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். நானும் சென்னை கிளம்பிட்டேன், அவங்களும் வரந்தாங்க கிளம்பிட்டாங்க. தூங்கி வந்துடலாம். சோ கருப்பு ரவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க மக்களே. தேங்க்யூ பாய்.